பாஸ்கரன், தமிழ்நாடு மாநில செயலாளர், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே. எங்களை பொறுத்த மட்டில் 1987 தோழர் எம் கல்யாணசுந்தரம் அவர்களால் தொடங்கப்பட்ட எங்களது இயக்கம், தோழர் எம் கல்யாணசுந்தரம் திடீர் மறைவாலும் எங்கள் கட்சியின் கல்யாணசுந்தரத்துக்கு அடுத்தபடியாக அந்த தலைவர் தோழர் தா பாண்டியன் அவர்கள் 2000ஆவது ஆண்டிலே மீண்டும் சிபிஐக்கு சென்று விட்டதால், நாங்கள் எல்லாமே சிபிஐலேருந்து வந்தவங்க தான், அவர் மீண்டும் சிபிஐக்கு சென்று விட்ட காரணத்தினால் நாங்கள் ஓரளவுக்கு எங்களுடைய கட்சி மிக மிக பலகீனப்பட்டு தான் போய்விட்டது. அதை மீண்டும் இந்த கால தேவையை ஒட்டி, இன்றைய கால தேவையை ஒட்டி பாஜக ஆர்எஸ்எஸ் அராஜக போக்கையும் பாசிச போக்குகளையும் அவர்களுடைய இந்துத்துவ மதவை போக்கும் இந்தியாவை துண்டாட செய்யும் விதத்தில் இருக்கின்றது. ஜாதி மத மோதல்களை அதிகப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இத்தகைய போக்கினை கண்டிப்பதற்கு இடதுசாரி கட்சிகளால் மட்டும் முடியாது, ஜனநாயக சக்திகளை இணைத்து செல்ல வேண்டும் என்று தோழர் எம் கல்யாணசுந்தரம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியதன்படி நாங்கள் மீண்டும் இந்த கட்சியை புதுப்பித்து இப்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக எங்கள் கட்சி மிக சிறப்பான வகையில் தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டது. மற்ற மாநிலங்களிலும் ஓரளவு செயல்பட்டு கொண்டது. நாம் மிகப்பெரிய அளவில் சொல்ல மாட்டோம், உண்மைக்காக நாங்கள் சொல்வோம், ஓரளவுக்கு செயல்பட்டு கொண்டுள்ளோம். ஆனால் கூடிய வகையில் எங்களுடைய அகில இந்திய மாநாடு நடத்தப்படும். அதில் புதிய தலைமை குழுவும் அகில இந்திய அளவிலே தேர்ந்தெடுக்கப்படும். தமிழ்நாட்டில் எவ்வளவு உறுப்பினர்கள்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு எங்களுடைய கட்சிக்கு 18,000 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி அடுத்த செப்டம்பர் மாத கடைசியிலிருந்து தொடங்குவதாக இருக்கின்றோம். அக்டோபர் மாதத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலான ஒரு யாத்திரை நடத்துவதாக, மெம்பர்ஷிப்பை அதிகப்படுத்துவது, அது போக எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் திட்டங்களை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு அரசியல் ஒரு பாத யாத்திரை இல்லை, இது வேன் மூலமாக சிற்றுந்துகள் மூலமாகத்தான் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்வது என்ற முடிவை ஏற்கனவே கட்சி எடுத்துள்ளது. அந்த அடிப்படையில் செப்டம்பர் மாதத்திலிருந்து அதுக்கு தொடங்கும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பாசிச போக்கும் இந்துத்துவ மதவை போக்கை கண்டித்து இவற்றை முற்றும் முழுக்க அகற்ற வேண்டும், பாஜகவை இந்திய அரசியல் அரங்கிலிருந்தே அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் மற்ற அனைத்து ஜனநாயக கட்சிகளையும் இடதுசாரி சக்திகளையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆனால் நாங்கள் மிக நெருக்கமாக, ஆரம்ப காலத்திலும் மிக நெருக்கமாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, நாங்கள் மிக தீவிரமாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோய் என்ற மிகப்பெரிய ஓட்டு தேடர்கள் என்ற பிஜேபி மோடியினுடைய மாய்மானங்களை அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர் செய்கின்ற காலத்திலே அதற்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமில்லாமல் அது குறித்தான பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டு மக்கள் மத்தியிலே நாங்கள் ராகுல் காந்தியினுடைய இந்த நோக்கத்துக்கு ஆதரவாகவும் பிஜேபி எந்தெந்த வகையில் தேர்தல் மோசடிகளிலே எலெக்ஷன் கமிஷனுடைய உதவியோடு செயல்பட்டு கொண்டுள்ளது என்பதை அம்பலப்படுத்துவதாக நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட முடிவுகளுக்கு பின்பால் காங்கிரஸ் கட்சி எடுத்த ஒரு துரதிர்ஷ்டவசமான முடிவு என்று தான் நாங்கள் சொல்வோம். நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் மற்ற ஏனைய இடதுசாரி கட்சிகளோடும் சேர்ந்து பயணித்த காங்கிரஸ் கட்சி அனைத்தையும் உதவி தள்ளிவிட்டு திடீரென டிவிக்கை ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்தது மிக 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 துரதிர்ஷ்டவசமானது. ஆகையால் எங்களோடு இந்த காங்கிரஸ் கட்சியோட இந்த முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிக்கின்றோம். எங்களை பொறுத்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்ற, கடந்த 2 தேர்தல்களில், கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலிலேயும் நாங்கள் இதே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை, ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியை நாங்கள் தீவிரமாக ஆதரித்து வேலை செய்த பொழுது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் என்று அவங்க வெளியிடக்கூடிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் எங்கள் நேம் இடம் இருக்கக்கூடாது. தேர்தல் அலுவலக பணிமனைகளில் எங்களுடைய கொடி பறக்கக்கூடாது. ஏன்னா சிவப்பு கொடியில் சிபிஐக்கு சிபிஎம்முக்கு வெள்ளையில் சுத்தியல் வாழ் பதிக்கப்பட்டிருக்கும். எங்களை பொறுத்தவரை தங்க கலரில் மஞ்சள் கலர்னு வச்சுக்கலாம், மஞ்சள் கலர் சுத்தியல் வாழ் இருக்கும். நாங்கள் எங்கள் கட்சி கொடியை அதில் அந்த தேர்தல் அலுவலகங்களில் ஏற்றக்கூடாது, கட்சியினுடைய ஆதரவாளர்கள் லிஸ்ட்டில் கூட எங்கள் பேர் வரக்கூடாதுன்னு மிக கடுமையாக ஸ்டாலினிடமும் வலியுறுத்தியது சிபிஐ. சிபிஎம் கூட ஓரளவுக்கு தாண்ட சிபிஐ மிக கடுமையாக அதை வலியுறுத்தி நாங்கள் எந்த வகையிலும் இந்தியா கூட்டணியில் பங்கு பெறாத வரைக்கும் அவர் திட்டம் தீட்டினார்கள், அதை கேட்டவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் எங்களிடம் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட எங்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசி எங்களிடம் மிக வருத்தம் தெரிவித்து சிபிஐ இல்லைன்றால் சிபிஐ இந்தியா கூட்டணியை வெளியேறிவிடும் என்று சொல்கின்றார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று அவங்க கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நாங்கள், எங்களுக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பிஜேபி தமிழகத்தில் கால் நகம் கூட பதித்து விடக்கூடாது, அதற்காக ஸ்டாலின் தலைமையான கூட்டணியை ஆதரிப்பது.
திமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்களே, இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குதுன்னு சொல்றீங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் தாங்க, எங்களுடைய திமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வராது. எனக்கு நம்பிக்கை அது. நாங்கள் திமுக தலைவர்களிடம் பலமுறை பேசிவிட்டது சம்பந்தமாக அவர்களும் எங்களிடம் தெளிவாக சொல்கிறார். இத்தகைய முடிவை எடுத்தால் திமுக தற்கொலை பாதையை தேர்ந்தெடுத்ததுன்னு தான் தேர்ந்தெடுத்தது சமமாக உண்டு. திமுக தலைவர்களே எங்களிடம் பல தெளிவுபடுத்தி விட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போ கூட என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு திங்கட்கிழமை 3ஆம் தேதி தஞ்சையில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. மேகதாட்டு நீர் பிரச்சனை சம்பந்தமாக தமிழகத்தில் விவசாயிகளுடைய கடன்களை முழுக்க கொடுத்த வாக்குறுதியின்படி விஜய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அணுகியது. நாங்களும் ஒப்புக்கொண்டோம். எங்களுடைய தோழர்களும் அங்கே பங்கு பெற போகின்றார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில். அந்த அளவுக்கு எங்களை பொறுத்தவரை பிஜேபியோட திமுக போகிற கற்பனை கதை தான். அப்படியே நடந்தாலும், ஏன்னா நாங்கள் எல்லா விஷயத்தையும் திமுக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் தனியாக கட்சி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் திமுகவில் இணைஞ்சிடலாமே. திமுகவோட எங்களுக்கு மாறுபாடுகள் உண்டு. திராவிட கட்சிகளோடு எங்களுக்கு அடிப்படையில் தத்துவார்த்த மாறுபாடுகள் என்பது நிச்சயமாக உண்டு. அதை நாங்கள் அந்த மாறுபாடுகள் பற்றி நாங்கள் பேசிக்குவோம். எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்குவோம். அதில் அந்த அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் திமுக போய் சேர்ந்துடலாமே. அதனால் நாளைக்கு நாங்கள் அந்த திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்குவோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நீட் தேவை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய நீட்டை முழுக்க அபாலிஷ் பண்ணணும். நீட்டையே அது ஏன்னா இது பெரும் முதலாளிகள் இந்த நீட்டில் இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 கோடிக்கும் அதிகமான பணம் இங்கே புழங்குகின்றது நீட்டில். இப்போ ராஜஸ்தான் கோட்டாவில் 3-4 சென்டர்களுக்கு நீட் கோச்சிங் சென்டர்ஸ், அதில் உங்களுக்கு வருஷத்துக்கு 14 லட்சம் ஃபீஸ் கட்டணம் வசூலிக்கப்படுது நீட் கோச்சிங்காக. ஸோ இது சாதாரண ஏழை மாணவர்களுக்கு பயன்படாது. வெறும் வசதி படித்த மாணவர்கள் தான் 14 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கோச்சிங் அப்படிங்கும். அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக தேர்வில் வெற்றி அடைந்துள்ளார்கள். ஏன்னா அதில் தான் எங்களுக்கு சந்தேகம் உண்டு. இந்த தேர்வு நடத்தும் முகாமைக்கும் அந்த சென்டர்களுக்கும் இடையில் உள்ள ரகசிய உடன்பாடு என்ன? ஏன்னா அந்த சென்டர்களை நடத்துவது அனைவருமே பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள். அதனால் எங்களுக்கு அந்த விதத்தில் எங்களுக்கு மிக ஆழமான சந்தேகம். இந்த தேர்வு நடத்தப்படும் வகையிலேயே எங்களுக்கு சந்தேகம் உண்டு.